السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் பிறை 19வது தராவீஹ நிறைவு செஞ்சு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரமலானுக்கு பல பெயர்கள் உண்டு. இந்த ரமலானுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பேரு தான் ஷஹ்ரு ஸதகா, சதகாவின் தான தர்மத்தின் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த ரமலான் என்றாலே எப்படி நோன்புக்கு முக்கியத்துவமோ, எப்படி குர்ஆன் ஓதுவதற்கு முக்கியத்துவமோ, அதே போல ஜக்காத் சதகாவிற்கு பொருத்தமான ஒரு மாதம் என்றால் இந்த ரமலானுடைய மாதம் தான். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அடித்து செல்லும் காற்றை போல சதகா செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கொடுப்பவர்களின் கவனத்திற்கும் வாங்குபவர்களின் கவனத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சில பேரை கொடுப்பவர்களாகவும் சில பேரை வாங்குபவர்களாகவும் படைச்சிருக்கான். சில பேரை அறிவுள்ளவர்களாகவும் சில அறிவிலிகளாகவும் படைத்து கொண்டுதான் இருக்கிறார். சில அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற இறக்கமாக சில மனிதர்களை படைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தை அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கணும். எல்லாமே சரிசமமா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்கும் எந்த ஒரு உதவியுமே செய்யவே முடியாது. முழுக்க தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு தான் இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இப்படி ஏற்ற இறக்கமாக படைத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம முதல்ல யாருடைய கவனம் அப்படின்னா, கொடுப்பவர்களின் கவனத்திற்கு. யாருடைய கவனத்திற்கு? கொடுப்பவர்களின் கவனத்திற்கு. ஜகாத் சதகா என்ற இரண்டு விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஜகாத் என்பது கடமையாக்கப்பட்டவர்கள் மீது கடமை, கொடுப்பது கடமை. சதகா என்பது எல்லோருக்கும், ஏழை எளியவர்கள் வறியவர்கள் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே கடமை அல்ல, நன்மையை நாடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமல். இந்த சதகாவுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ஒரு சிறப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுதான் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம் என்றால் சதகா தான். அது மட்டுமல்ல, நம்மளுடைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேடயம் என்றால் சதகா தான். சுப்ஹானல்லாஹ். அப்படியான சதகாவை கொடுக்கக்கூடியவர்கள் சில கவனத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அந்த காலத்துல அரபுகள்லயே கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டா. அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சாம்பல் அதிகம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. என்னது இது, சாம்பல் அதிகம் உள்ளவர்கள், அக்ஸிருர் ரமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஸிருர் ரமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பல் அதிகம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதிகமா அவங்களுடைய வீட்டுல சமையல் செஞ்சு மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்களா, அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா. அதாவது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அடுப்பு அணையாத அளவுக்கு என்ன செய்வாங்க, அதிகமா சமையல் செஞ்சு சதகா செய்யக்கூடிய பழக்கம் அந்த அரபு மக்கள்கிட்ட இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அது அங்க அந்த அப்படியான சாம்பல் அதிகம் உள்ள அந்த அக்ஸருர் ரமான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எந்த மஜ்லிஸ்ல இருந்தாலும் அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி கவனிப்பு இருக்கும். அரபு மக்கள்கிட்ட அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி கவனிப்பு. சுப்ஹானல்லாஹ். உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத் இப்ப வரைக்குமே நம்ம ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க எல்லாம் பார்ப்போம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு உதவி. இப்ப கூட ரீசெண்டா இஃப்தார் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சதகாக்கள், அவ்வளவு ஜக்காத்துடைய பொருட்கள், உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை எல்லாமே அரபு மக்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது போலத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கும் சில கடமைகளை, சில வழிகாட்டுதலை நமக்கு காட்டியிருக்கிறார். முதல்ல கொடுப்பவர்களின் கவனத்திற்கு சில விஷயம், ஒரு 5 விஷயம் டக்குன்னு சுருக்கமா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் கொடுத்தவற்றிலிருந்து இறைவனுக்காக செலவு செய்யுங்கள். அவ்வளவுதான். ரமலானுக்காகவோ நன்மையை நாடியோ இல்ல நம்மளுடைய தேவைக்காகவோ இல்ல வேற எதற்காகவும் இல்லாம இறைவன் கொடுத்தவற்றிலிருந்து இறைவனுக்காகவே செலவு செய்யுங்கள் அப்படிங்கிறது நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் மறுமையில அல்லாஹ் தஆலா மலையளவு சதகா செய்த மனிதனுக்கு கூட சில நேரம் அந்த சதகாக்கள் பலனளிக்காமல் போகலாம். அதெல்லாம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஒன்னும் செய்ய வேண்டாம், நிறைய கொடுக்கணும்னு எதிர்பார்க்கவே வேண்டாம். 10 ரூபாய் கொடுத்தாலும் இறைவனுக்காக, ஃபீ சபீலில்லாஹ்,
ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுக்காக, யா அல்லாஹ் உன்னுடைய வழியில, உனக்காக, உன்னுடைய திருமுகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த உன்னத நோக்கத்திற்காக நான் இதை கொடுக்கிறேன் என்று நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அது முதல் கவனம். ரெண்டாவது, எதை வேணாலும் சதக்கா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யஸ்அலூனக அனில், அதாவது எதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எதை நாங்கள் கொடுப்பது, எதை நாங்கள் செலவு செய்வது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வே பதில் சொல்லுவான், நபியே நீங்க இப்படி சொல்லுங்க, தூய்மையானவற்றை செலவு செய்யுங்கள், தூய்மையானவற்றை சதக்கா கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலாலான முறையில் வருமானம் வந்த அந்த பொருளீட்டலை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சதக்கா கொடுக்கணும். சில மாற்று மதத்தார்கள் இருப்பாங்க தெரியுமா, அதாவது நிறைய, அதாவது ரிபா, வட்டிக்கு வாங்கி கொடுத்து எப்படியோ பணம் சம்பாதிச்சு, இல்ல நாம எவ்வளவு கெட்ட வழியில சம்பாதிச்சாலும் நிறைய அதிக தொகையை நல்ல ஒரு தான தர்மம் செஞ்சுட்டோம்னா எல்லா பாவங்களும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்வது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு பாணி கிடையாது. அது மாற்று மதத்தார்களுடைய பாணி. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? குறைவா கொடுத்தாலும் ஹலாலான முறையில தூய்மையான வருவாயை நீங்க என்ன செய்யுங்க, சதக்கா செய்யுங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாம அந்த தூய்மையான வருவாயின் மூலம் வரக்கூடிய ஆடை, உண்ணக்கூடிய உணவு, இருக்கக்கூடிய இருப்பிடம் எல்லாமே அப்படி இருந்தாதான் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் பலனளிக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுடைய துஆவை உடனே கபூல் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒன்றே ஒன்றுதான், ஹலாலான முறையில நீங்க உண்ணக்கூடிய உணவையும் உடுத்தக்கூடிய ஆடையையும் இருக்கக்கூடிய இருப்பிடத்தையும் நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால தூய்மையான வருவாயை சதகா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது கவனம் அது. மூன்றாவது என்ன அப்படின்னா, தேவை அறிந்து சதகா செய்யுங்கள். தேவை அறிந்து சதகா செய்வது ஆகுமானது. சுப்ஹானல்லாஹ். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, சேலை கெட்டாதவங்களுக்கு சுடிதார். ஆமா ஆமா சரி ஓகே அப்படி. ஆமா ஆமா சேலையே கெட்டாதவங்களுக்கு சுடிதார் கொடுக்குற மாதிரி. சேலையே கெட்டாதவங்களுக்கு சேலை கொடுக்க கூடாது, சுடிதார் தான் கொடுக்கணும். அதான் சேலையே கெட்டாதவங்களுக்கு சேலை கொடுக்கணும், சேலையே கட்ட மாட்டாங்க. அதான் சேலையே கெட்டாதவங்களுக்கு எல்லாருக்கும் அப்ப நைட்டி போட்டு. ஓகே ஆமா. என்ன அப்படி ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். சுப்ஹானல்லாஹ். இப்படி தேவை அறிந்து செலவு செய்யும் பொழுது, சதகா செய்யும் பொழுது வாங்கக்கூடியவர்களுடைய மனம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடையும். அதனால இன்ஷா அல்லாஹ் தேவை அறிந்து சதகா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மூன்றாவது கவனம் எடுத்துக்கிறாங்க. பணம் தேவைப்பட்ட பணம். ஆமா, பணம் தேவைப்படுறவங்களுக்கு பணம், கல்வி தொகை, இல்ல வீட்டு ஏதாவது பொருட்கள் என்ன அவர்களுக்கு தேவையோ, மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தேவை அறிந்து இன்ஷா அல்லாஹ் சதகா செய்வதில் கவனத்தில் எடுத்துக்கணும். மூன்றாவது விஷயம். நான்காவது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனிடம் மட்டும்தான் நற்கூலி எதிர்பார்த்து சதகா செய்யணும். நம்ம சஜிதா சூராவுல வரும் இல்லையா, சுப்ஹானல்லாஹ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கூலியை தவிர வேறு யாருடைய ஜஸா அந்த நற்கூலியை என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ஜஸாக்கில்லா இல்ல வேற ஏதாவது எந்த ஒரு நற்கூலியும் வேண்டாம். ஏன்னா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா, என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாங்க நிக்க போறோம் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அவங்க வந்து யாரிடத்திலும் நற்கூலி எதிர்பார்க்காமல் இறைவனிடத்தில் நற்கூலி எதிர்பார்த்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடியவர்களுடைய கவனத்துல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ரொம்ப அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, வாங்குபவர்களின் கவனத்திற்கு. சுப்ஹானல்லாஹ். ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மறைவாக முடிஞ்சளவு என்ன செய்யணும், மறைவாக சதகா செய்வது சிறந்தது. ஏன் தெரியுமா? அது நமக்கு நலவு. ஒரு 4 பேர் பார்க்கும் பொழுது நம்ம வாய் சும்மா இருக்காது, எப்படி செய்யறாங்க ஐயோ அப்படின்னு செய்வது நமக்கு கொஞ்சம் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் மறைவாக செய்யக்கூடிய சதகா அல்லாஹ்விற்கு விருப்பமானது அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிறோம். இந்த 5 விஷயங்கள் கொடுப்பவர்களின் கவனத்திற்கு, அதுக்கு பின்னாடி வாங்குபவர்களின் கவனத்திற்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் அல்லாஹு தஆலா முதல்ல நம்ம எப்படி மரணம் துரத்துமோ அதே போல இரணம் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கும். எந்த ரிஸ்க் யாருக்கு போகணுங்கிறத அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நம்மளுடைய கலா கதரில் நியமித்து எழுதி வச்சிருப்பான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால இன்ஷா அல்லாஹ் எப்பொழுதாவது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதர்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவியை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கும் பொழுது
முதல் கவனம் என்ன அப்படின்னா இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். ரப்பே, இந்த ரிஸ்கை கொடுத்த ரஹ்மானே, இந்த உதவியை என்னுடைய வீடு தேடி வந்து என்னுடைய கையில் கொடுத்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிய ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். இது மனிதர்களுடைய ஏற்பாடு கிடையாது, இறைவனுடைய ஏற்பாடு. அதனால இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இது முதல் கவனம், வாங்குபவர்களுடைய முதல் கவனம். ரெண்டாவது, கொடுத்தவர்களுக்காக அதிகமா துஆ செய்யணும். அது ரொம்ப முக்கியமா. சுப்ஹானல்லாஹ். கொடுத்தவர்களுக்கு ரொம்ப அதிகமா துஆ செய்யணும். என்னென்ன, எதற்காக உங்களுக்கு துஆ செய்யலாம்? ஒன்று, முதல் இது என்ன அப்படின்னா பாவத்திற்காக, அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நிறைய துஆ செய்யணும். அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது, இப்ப அரிசி கொடுக்கறாங்க, இல்ல வேற ஏதாவது ஆடைகள் கொடுக்கும் பொழுது, அது உடுத்தும் பொழுதும், அதை நம்ம அனுபவிக்கும் பொழுதும் அவங்களுக்காக அது கண்டிப்பாக ஞாபகம் வரும். அவர்களுக்காக யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு, இவர்களுடைய சந்ததிகளுடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, அவர்களுக்கு ஆரோக்கியத்துக்காக நிறைய துஆ செய்யுங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக இறைவனிடத்துல கேட்கக்கூடிய முதல் பிரார்த்தனை எதுவா இருக்கணுமா? ஆரோக்கியத்தை குறித்து இருக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியத்துக்காக துஆ செய்யுங்க. அதே போல அவர்களுடைய மன நிம்மதிக்காகவும் அவர்களுடைய பொருளாதாரத்தின் பரக்கத்திற்காகவும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இப்படி அவர்களுக்கு துஆ செய்ய ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது, வாங்குபவருடைய கவனம். இரண்டாவது, கொடுத்தவர்களுக்காக அதிகம் துஆ செய்யுங்கள். ஏன்னா துஆ என்பது மற்ற கிஃப்டை விட ஆக சிறந்த கிஃப்ட் என்னது? துஆ, பிரார்த்தனை தான். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானது, வாங்கிய பொருளை குறை சொல்லாமல் இருப்பது. நல்லா பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னது அதுதான். எப்படி ரிஸ்கை நம்மளை தேடி வந்து இறைவன் நம்மளிடத்துல நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிதானோ, அப்ப அது கொண்டு வந்து சேர்த்தது இறைவன் தான். அந்த பொருளை என்ன இப்படி இருக்குது, சரி இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமே, அது கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாம குறை சொல்லும் பொழுது, யாரை குறை சொல்வது போல? கொடுத்தவங்களையா? அல்லாஹ்வை குறை சொல்வது போல. சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் குறை சொல்லாமல் நல்ல முறையில திருப்தியோடு, அது மன திருப்தியோடு இன்ஷா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவர்களுக்காக துஆ செய்து அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கிஃப்டை நம்ம தெரிவிக்கணும். மூன்றாவது விஷயம் அதுதான், பொருளை குறை கூறாதீர்கள். அதே போல நான்காவது விஷயம், கொடுத்த அந்த சதக்காவை, வாங்கிய அந்த சதக்காவை, அந்த தான தர்மத்தை வீண் விரயம் செய்யவே கூடாது. நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுலயே அதிகமா நம்ம எதுக்கு இப்ப உள்ளது என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, ரமலான்ல சிறந்த ஆடை எடுத்து உடுத்துங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர புத்தாடை எடுத்து உடுத்துங்கன்னு. ஆனா எல்லாருமே தான், எல்லா முதல் கொண்டு புத்தாடை இல்லைன்னா ரமலானே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ல ஐனாக்கிட்டோம். ஃபர்ல கிஃபாயா தான், ஆனா அது என்ன செஞ்சுட்டோம்? ஃபர்ல ஐன். சரி, அந்த ஃபர்ல ஐனை கூட நம்ம என்ன செய்யறோம்? வீண் விரயமாக அதிகமான காசு செலவு பண்ணி அதை நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேற ஏதாவது தேவைக்காக நல்ல முறையில வீண் விரயம் செய்யாம அதை பயன்படுத்த வேண்டும். வாங்குபவர்களுடைய நான்காவது கவனம். ஐந்தாவது கவனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐந்தாவது கவனம் என்ன அப்படின்னு சொன்னா, போதும் என்ற மனதோடு இன்ஷா அல்லாஹ் அதை வாங்கி திருப்தியாக அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத் ஷுக்ரியா நஃபில் தொழுதுறோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அது இறைவனுக்காகவும் சரி, கொடுத்தவர்களுடைய அவங்களுடைய துஆ பரக்கத்திற்காகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம 2 ரக்காத் ஷுக்ரியா நஃபில் தொழுது போதும் என்ற மனதோடு அதை வாங்கி கொண்டோமையானால் அல்லாஹு தாலா கொடுத்தவர்களுக்கும் நன்மையை கொடுப்பான், வாங்கியவர்களுக்கும் அல்லாஹு தாலா சிறந்த நன்மையை கொடுப்பான். எல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கரங்களாக எல்லா கரங்களையும் ஆக்கி வைப்பானாக. வாங்கக்கூடிய கரங்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா அதை முழுமையாக பொருந்தி கொண்டு அவர்களுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொடுத்தவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய உள்ளத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகமெங்கும் ரமலான் மாதத்தில் தனவந்தர்கள் யாரெல்லாம் சகாத் ஜதக்கா கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, கொடுக்க இருக்கிறார்களோ, அவர்களுடைய முழுமையான சகாத் ஜதக்காவை அல்லாஹு தாலா அவனுடைய வலது கரம் கொண்டு முழுமையாக வாங்கி மறுமையில் அதனை பரக்கத்தான நன்மையாக அவர்களுக்கு நிரப்பமாக தந்தல் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.